அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜஸ்ரீ ரஞ்சிதா ரெண்டு பேரும் போட்ட பிளான் இப்போ ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஏன்னா நிஷா ராஜியோட பேச்சையும் நம்மள இந்த ரஞ்சிதாவோட பேச்சையும் நம்மள கடைசியா இப்ப கதிரேசன் பேசினதை வச்சு அப்ப கண்டிப்பா அப்பா நமக்கு துரோகம் தான் செய்ய போறாரு. இந்த டெண்டர் கண்டிப்பா அப்பாவுக்கு கிடைக்கவே கூடாது. அந்த ராஜேஸ்வரியை நம்மளோட கைக்குள்ள போட்டுக்கிட்டு ராஜேஸ்வரி சொன்ன மாதிரி நம்ம கேட்டா கண்டிப்பா ராஜேஸ்வரிக்கு கொஞ்சம் ஷேர்ஸை கொடுத்துட்டு மற்ற ஷேர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிஷா பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் நிஷா பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரிக்கு கால் பண்ணி ராஜி உங்களை நான் தனியா மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நிஷா சொல்ல ராஜேஸ்வரி என்ன நிஷா திடீர்னு என்ன தனியா மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்றேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜி கேட்கும்போது நிஷா இல்ல நான் உங்களை தனியா மீட் பண்ணணும், நீங்க உடனடியே எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஷா பாத்தீங்கன்னா ராஜி கிட்ட சொல்ல உடனே ராஜி சரி நிஷா நீ இவ்வளவு கம்பல் பண்ணி கூப்பிடுறதுனால நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜி ஒத்துக்கிறாங்க. சோ அடுத்த கட்டமா ரஞ்சிதா பாத்தீங்கன்னா ராஜிமா என்னாச்சு ஒரே சந்தோஷமா இருக்கிறீங்க, அந்த நிஷா கால் பண்ணலாம் எல்லாமே நமக்கு பாசிட்டிவான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா ராஜி கிட்ட கேட்க ராஜி ஆமா ரஞ்சோ இந்த ராஜேஸ்வரி களத்துல இறங்கினா அதை முடிக்காமையா இருப்பேன், நான் நினைச்சபடி எல்லா டெண்டருமே நம்ம கைக்கு தான் வரப்போகுது, இந்த 80 கோடி ரூபாய் டெண்டரை வச்சு கதிரேசன் நினைச்சிருப்பாரு நம்மளால நினைச்சதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஆனா எதுக்குமே உதவாம சுக்குநூறா போக போகுது, அந்த டெண்டர் நமக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜி பாத்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்ட சொல்றாங்க. சரி ரஞ்சி நீ உடனடியா கிளம்பு, அந்த நிஷா நம்மள அவளோட வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க, சோ எதுவா இருந்தாலும் அங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பாத்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்ட சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்ல ரஞ்சு அங்க என்ன தவிர நீ அந்த நிஷா கிட்ட எந்த ஒரு வார்த்தையுமே பேசக்கூடாது, அவ என்ன கேள்வி கேட்கிறாளோ அதுக்கான பதில நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பாத்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்ட சொல்றாங்க. ரஞ்சிதா சரிமா நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க, நீங்களா என்ன பேச சொல்லும் போது நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவும் சொல்லிடுறாங்க. சோ நிஷா வீட்டை பார்க்க இந்த ராஜி ரஞ்சிதா ரெண்டு பேருமே போறாங்க. அங்க போனதுமே நிஷா பாத்தீங்கன்னா வாங்க ரஞ்சிதா நீங்க சொல்லும் போதெல்லாம் நான் நம்பல, ஆனா இப்ப நான் உண்மையை நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன், என் அப்பா எனக்காக எதுவுமே போராடவும் மாட்டாரு, எனக்காக எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதாவது அந்த டெண்டர் பத்தின விஷயத்த கேட்கிறேன், என்னோட அப்பா நீ தெரிஞ்சுக்கும் போது தெரிஞ்சுக்குவேன், இது ரொம்பவே சீக்ரெட்டான விஷயம் யாருக்குமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மலிப்பிட்டாரு. இதுல எனக்கு என்ன தெரியுது, எல்லாத்துக்குமே என்ன முன்ன நிக்க வச்சு என்னோட அப்பா இப்ப எதுவுமே எனக்கு தெரியாம செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு, அதுலதான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு, நீங்க சொன்னது 100% கரெக்ட் தான், பட் ஆனா அந்த டெண்டர் என்னோட அப்பாவுக்கு கிடைக்க விடாம பண்றதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க, நான் உடனடியா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா சொல்றாங்க. சோ நிஷா ராஜி ரஞ்சிதா 3 பேரும் சேர்ந்து கதிரேசனுக்கு அந்த டெண்டர் கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் போட போறாங்க. என்னன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.